காரியத்துல ரொம்ப கண்ணோக்கமா இருக்கிறார். அவருடைய விஷயத்துல, அவரை ஆராதிக்கிற விஷயத்துல, அவரை தொழுது கொள்ளுகிற விஷயத்துல, அவரை அண்டிக் கொள்ளுகிற விஷயத்துல, அவருடைய சமூகத்துல இருக்கிற காரியத்துல இருக்கிற பிள்ளைகளை அவர் ரொம்ப நோக்கமாய் கவனிக்கிறார். அல்லேலூயா. ஆலயத்துல இருக்கிற விஷயத்துல கர்த்தர் ரொம்ப கண்ணோக்கமா இருக்கிறார். அல்லேலூயா. ரொம்ப கண்ணோக்கமா இருக்கிறார். நம்முடைய பிடிவாதங்கள் எல்லாம் மாற்றிட்டு, நம்முடைய கோபங்கள் எல்லாம் மாற்றிட்டு, ஒருவன் நேற்றைக்கு நம்ம தியானிச்சோம், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அவன் ஆண்டவரை பின்பற்றி வந்து ஆண்டவருடைய நினைவுறுதலின்படி வாழ வேண்டுமானால் தன்னுடைய சுயத்தை என்ன செய்யணும்? வெறுக்கணும். சுயத்தை வெறுத்தா ஒரு அம்மா சொன்னா கீழ்ப்படிவாங்க, ஒரு போதகர் சொன்னா கீழ்ப்படிவாங்க, கை தட்டுனா தட்டுவாங்க, வாயை தரனா திறப்பாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க சுயத்தை வெறுக்கலன்னு அர்த்தம். ஒரு ஆமேன் சொல்லுங்க பாருங்க. ஆமேன் சொல்லுங்க பாருங்க. அப்போ ஒரு மனிதனுடைய சுயத்தை வெறுத்தா மட்டும்தான் இயேசுவை பின்பற்றி வர முடியும். இயேசுவை பின்பற்றி வருகிற பிள்ளைகளை தான் கர்த்தர் நினைக்கிறார், அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லிருங்களா? ஆமென். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய சுயத்தை வெறுத்து சொல்லுகிற வார்த்தைக்கு உடனே அவ்வளவு கனமாய், இப்போ ஒரு பெரிய ஆள் ஒரு பிள்ளைட சொல்லிச்சுன்னா அந்த வார்த்தையை அப்படி கனமா ஏற்றுக்கொண்டு எவ்வளவு சீக்கிரமா அந்த காரியத்தை செய்து முடிக்கணும், அவ்வளவு சீக்கிரமாய் செய்து முடிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் நினைத்திருக்கிறார். அவருடைய எதிர்கால வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மைக்கு இது பேட்டரி தீர்ந்து போச்சு சொன்னா அதை கனமாயிட்டு, இதைதான் கர்த்தர் நினைவு கூறுகிறார். இதை நினைவு கூர்ந்தா போதும், நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதனாலதான் மறுபடியும் நம்ம அந்த காரியத்தை வசனத்தின் மூலமா சொல்லி நம்ம ஜெபிக்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால நம்ம யாராவது ஒரு ஆளுக்கு நம்ம எல்லாரும் நானும் முழங்கால் போட போறேன். என்னுடைய வாழ்க்கையிலும் குறை இருக்குது, ஆண்டவர் என்னையும் நினைக்கணும், நாங்க செய்யற ஊழியத்தையும் ஆண்டவர் நினைக்கணும், எங்க பிள்ளைகளையும் ஆண்டவர் நினைக்கணும். ஆண்டவர் நினைச்சாதான் ஆசீர்வாதங்களை பெற முடியும். வேற எந்த மனுஷன் நினைச்சாலும் நம்மளை ஆசீர்வதிக்க முடியவே முடியாது. ஒரு அப்பா நினைச்சாலும் முடியாது, அம்மா நினைச்சாலும் முடியாது. பிள்ளைகள் கவனிங்க, பிள்ளைகளே, அப்பா இருக்கா, எவ்வளவு நாளைக்கு இருப்பாங்க? ஒரு தாய் தகப்பனுக்கு அவன் சோத்திரம் இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிற பிள்ளைகளை தான் அந்த உலகத்துல நீங்க வாழணும், நீங்களும் நானும் வாழணுமே தவிர ஒரு தாய் தகப்பனுடைய இருதயத்தை வேதனைப்படுத்தினா சோத்திரம் வசனத்தின்படி அது ரொம்ப தீங்கான காரியம்னு வசனம் சொல்லுது. அல்லேலூயா.